நம்மளை பார்த்தா வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, நீ பெரிய பாஸ்டரா இருக்கலாம், பெரிய ஊழியக்காரனா இருக்கலாம், அல்லது விசுவாசியா இருக்கலாம், அல்லது மேனேஜரா இருக்கலாம், ஒரு கம்பெனி ஓனரா இருக்கலாம், அல்லது பெரிய மினிஸ்டரா இருக்கலாம், நீ யாராக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. நீ எப்பேற்பட்ட பதவி உடையவனாக இருந்தாலும் சரி, நீ எப்பேற்பட்ட ஒரு பெரிய இடத்துல நீ இருந்தாலும் சரி, நீ யாராக இருந்தாலும் சரி, நீ போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. யாரு? குற்றவாளியாக மற்றவர்களை தீர்க்கிறவர்கள். நீ குற்றவாளி, இதுக்கு மேல நீ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நீ லாய்க்கு இல்ல, இவனுக்கு தண்டனை கொடுங்க, இந்த இடத்துல நீ விட்டு விலகி போ அப்படின்னு மற்றவர்களை அவருடைய குற்றங்களை பார்த்து, அவருடைய குறைகளை பார்த்து அவர்களை நியாயம் தீர்க்கிறவர்கள். அவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு வழியே இல்லையா, போக்கு சொல்வதற்கு இடமே இல்லை. நீ குற்றமாக தீர்த்தவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்தபடினால். அல்லேலூயா. மற்றவர்களை நீங்க குற்றவாளியாக தீர்க்கும் பொழுது அந்த குற்றத்தை அவன் செஞ்சதில்ல, அந்த குற்றத்தை யார் செய்யறதான்? சொல்லுங்க. அந்த குற்றத்தை யார் செய்யறதான்? நாம செய்யறது. சத்தமா சொல்லுங்க. நான் செய்யறேன். மற்றவர்களை நான் நியாயம் தீர்க்கும் பொழுது நீ இந்த குற்றத்தை செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களை உன்னுடைய கை நீட்டுது அப்படின்னா அந்த ஒரு விரல் தான் அவனை நீட்டுகிறது, மத்த 3 விரல் யாரை நீட்டுது? நான். அல்லேலூயா. அந்த பாவம் செஞ்சது அவன் அல்ல, நாம செய்யறோம் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. அப்ப மற்றவர்களை குற்றவாளியாக தீர்ப்பதற்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. மற்றவர்களை மன்னிப்பதையே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. மற்றவர்களை மன்னிப்பதற்காகவே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மற்றவர்களை குற்றவாளி என்று நீ நியாயம் தீர்ப்பதற்கு உனக்கு அதிகாரமே இல்லை. மற்றவர்கள் நீ குற்றவாளி என்று நியாயம் தீர்த்தா அந்த பாவத்தை நீயே செய்தா என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. உனக்கு நீ போக்கு சொல்ல உனக்கு இடமே இல்லை. நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். அப்ப நீ தான் குற்றவாளி. ஆமென். மற்றவர்களை தண்டிக்கும் பொழுது, மற்றவர்களை அடிக்கும் பொழுது, மற்றவர்களை நிந்திக்கும் பொழுது அந்த குற்றத்தை நீயே செய்தாய். அப்ப அவன் குற்றவாளி இல்லை, அவன் தப்பிச்சிட்டான், அவன் தண்டனை இந்த உலகத்துல அவனுக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் நீ யாருக்கு முன்னாக குற்றவாளியா நிக்கிறன்னா தேவனுக்கு முன்பாக நீ குற்றவாளியாக நிற்கிறாய். அல்லேலூயா. சத்தமே வரலையே. அப்போ தேவனுக்கு முன்பாக நீ குற்றவாளியாக நிற்கிறாய். அப்ப அந்த பாவத்தை அவன் செய்யல, நீனே குற்றவாளியாக தேவனுக்கு முன்பாக நிற்கிறாய். தொடர்ந்து வாசிக்கலாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு யாருக்கு அப்படின்னா அந்த நியாய தீர்ப்பு, அந்த இடத்துல அந்த பூமியில ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குறீங்கல்ல, மற்றவர்களை குற்றவாளி என்று நீங்க தீர்க்கிறீங்கல்ல, அந்த நியாய தீர்ப்பை குற்றவாளி என்று தீர்க்கிறவர்களை தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். யாருடைய நியாய தீர்ப்பு? தேவனுடைய நியாய தீர்ப்பு.